நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவுகளை பார்க்கும்போது தமிழகத்துல கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலுக்கும் மேலாக கால வச்சுட்டு இருந்த திராவிட ஆட்சிகளோட ஒரு மாற்றம் வேணும்னு மக்களோட எண்ணத்துல தெளிவா வெளிப்பட்டு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தமிழகத்துல வந்து ஒரு கூட்டணி ஆட்சி முறை ஏற்படணும். அதிகாரத்துல பகிர்வு, அனைத்து கட்சிகளுமே அந்த பகிர்வு எடுத்துக்கணும். மக்களுக்கு வந்து சேவைகள் செய்யும்போது அது எல்லா கட்சிகளோட ஒத்துழைப்பு பங்களிப்பு இருக்கணும். இதை கருத்துல கொண்டு வந்துருக்கோம். ஆனா ஒரு 60 ஆண்டு காலமே தமிழக பொறுத்தளவு இரண்டு பெருங்கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சிக்கு வர சூழல் இருந்தது. அது வந்து நேற்று அந்த எண்ணங்கள் வந்து தவிடுபடியா இருக்குது. முதல் முறையாக 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இளம் வேட்பாளர்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து வாக்களித்தால் அது சாத்தியங்கிறதும் தெளிவா இருக்குது. இந்த முறையா வந்து வாக்களிப்பு சதவீதமும் உயர்ந்திருக்குது. அதுல பெரும்பான்மையான வாக்குகள் இளைஞர்களோட வாக்குகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாற்றத்துக்கு தேவையான வாக்குகளை இளைஞர்களோட வாக்குகளை மட்டும் பார்க்காம பாமர மக்களின் வாக்குகள், படித்தவர்களின் வாக்குகள், பெண்களின் வாக்குகள், வயதானவர்களின் வாக்குகள் எல்லா வாக்குகளுமே சேர்ந்துதான் ஒரு வலிமையான ஒரு இடத்த வந்து தாவேகா விஜயோட கட்சிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அவரு 108 சீட்ல வந்து வெறும் 10 சீட்டு தான் பற்றாக்குறையா இருந்தாலும் பல இடங்கள்ல வந்து இரண்டாம் நிலையில ஒரு 1000 ஓட்டுகள் 500 ஓட்டுகள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல இரண்டாம் இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க. அப்ப இது தெளிவாவே தெரியுது தமிழகத்துல வந்து இந்த ஆட்சி போதும், ஒரு புதுமையான ஆட்சி வேணும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பெரிதும் வந்திருக்குது. அதே போல காங்கிரஸ் பத்தி சொல்லணும்னா, காங்கிரஸ் வந்து இளம் தலைவர் ராகுல் காந்தியோட எண்ணமும் ஒத்து போய்தான் இருந்தது. விஜய் அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கூட்டணி போடலாங்கிற மாதிரி தான் தமிழகத்தில் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே 2008 2009 காலகட்டத்திலேயே வந்து விஜய் வந்து இளைஞர் காங்கிரஸ்க்கு வர மாதிரி மாநில தலைவரா பதவி வேணுங்கிற ஒரு இது இருந்தது. ஆனா அன்னைக்கு வந்து போட்டு 35 வயதுக்குள்ள உட்பட்டவர்கள் மட்டும்தான் இளைஞர் காங்கிரஸ்ல பொறுப்பு வகிக்க முடியும். அந்த அஜெண்டாவை காங்கிரஸ் மாத்தாதனால அன்னைக்கு அவர் மறுபடியும் கட்சியில இணையாம இருந்தாரு. ஆனா ராகுல் காந்திக்கும் விஜய்க்கு இருந்த பாண்டிங், அந்த நட்பு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வந்தது. அதோட வெளிப்பாடு தான் இந்த கூட்டணிக்கு வந்து வாங்க வாங்கன்னு காங்கிரஸுக்கு பலமுறை வந்து தாவேகா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இருந்தும் சில சுயநலம் கொண்ட தலைவர்கள், தமிழ் அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து புறக்கணிச்சாங்க. அவங்க வந்து அவங்களோட வளர்ச்சியை மட்டும் பார்த்தாங்களே தவிர காங்கிரஸோட ஒரு வளர்ச்சியோ மக்கள்கிட்ட காங்கிரஸ் எப்படி கொண்டு போகணும் அதை பத்தி அவங்க சிந்திக்காத விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது. விஜய் அவர்கள் தாவேக சார்பில் கூப்பிடும்போது காங்கிரஸ் போயிருந்ததுன்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து 170 180 சீட்டுகளை கட்டாயமா வின் பண்ணியிருப்பாங்க. துணை முதல்வர் காங்கிரஸை சேர்ந்தவங்களா வந்திருப்பாங்க. நிறைய இலாக்காக்கள் மந்திரி இலாக்காக்கள் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்காம போனதுக்கு தமிழக காங்கிரஸோட ஒரு சுயநலமான ஒரு சிந்தையும் தான் முக்கியமான காரணமா இருந்திருக்குது. இப்ப நாங்க பட்டாசு வெடிச்சது வந்து தலைமையோட அனுமதி வாங்கணும் இல்லை. ஏன்னா ஒரு கட்சியில இருக்கிறோம், எல்லாத்தோட எண்ணமும் என்ன, இங்க வந்து காங்கிரஸ் வந்து நாங்க காங்கிரஸ்ல இருக்கணும், காங்கிரஸ் வந்து சுயமா நிக்கணும், காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவுல போகணும், மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், அதை நாங்க கருத்துல கொண்டிருக்கோம். ஆனா தொடர்ந்து ஒரே கட்சியிலேயே கூட்டணி போட்டு அங்க சீட்டுகளுக்கு சண்டை போட்டு பேரம் பேசி வாங்கி அந்த சீட்டுகள்